ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு தி ஜியோ புல்ஸ். இந்த சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லா கத்துக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மார்க்கெட் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ சூஸ் பண்ணணும், நம்ம எந்த மாரி ட்ரேடிங் எடுக்கலாம், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ சூஸ் பண்ணலாம், அதே மாரி ஃபினான்ஷியலா எதுல இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாரி நெறைய விஷயங்கள நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்ல. அதே மாரி நீங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பெய்டு கால்ஸ் குடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த குரூப்லயும் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 7, 5 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு, பட் இருந்தாலும் கேப்ப ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ள மார்க்கெட் இன்னைக்கு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்னிங்கே நான் குடுத்திருந்தேன் மார்க்கெட் இன்னைக்கு சைட்வேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் சைட்வேஸா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்னு இருந்தாலுமே இன்னைக்கு மார்க்கெட் பெருசா மொமெண்டம் குடுக்கல. சொல்லப்போனோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை, லோ அதுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து பெருசா மொமெண்டம் குடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்டாப் லாஸ ஃபுல்லத்தையும் ஹன் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ நெறைய பேர் வந்து இன்னைக்கு லாஸ் பண்ணிருக்க வாய்ப்புகள் நெறைய இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம லெவல்ஸ் ஆன 24,401, 24,336. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பரா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 24,100க்கு மேல மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா, 400, 470 வரைக்கும் மேல மார்க்கெட் போக வேண்டியது இருக்கும். வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாரி மார்க்கெட் போய் ரீச் பண்ணிட்டாங்க. பட் ஆனா பிரீமியம் பெருசா மூவ் ஆகல. ஸோ அத நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா பிரீமியம் பெருசா மூவ் ஆகல. பிரீமியம் ஏற விடல. ஸோ இது நம்ம வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 24,380 கால் 24,380 புள்ளி. இது 196 அப்படிங்கிறது கீ லெவல். 172 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ நீங்க மார்க்கெட்ல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பரான என்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு புட் சைடு தான் மார்க்கெட் இருந்தாங்க. ஸோ நம்ம புட் சைடுல 172ல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, 196 ஃபர்ஸ்ட் டார்கெட், 214 செகண்ட் டார்கெட். ஆனா மார்க்கெட்ட வந்து போக விடல. ரொம்ப நேரம் அரைச்சதுக்கு அப்புறம் தான் போய் ரீச் பண்ணாங்க. ஆனா அதே நேரத்துல கால் சைடுல டக்குன்னு என்ன ஆச்சுன்னு அப்படின்னா, ஒரு ஸ்பைக் கொடுத்திருந்தாங்க. ஸோ 172 நம்ம சப்போர்ட்ல, அதாவது நம்மளோட ஸ்டார் லெவல் நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஸோ 249 அப்படிங்கிறது டார்கெட் போய் ரீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதையும் வந்து நான் கொடுத்திருந்தேன். பட் ஆனா இது கொஞ்சம் ரிஸ்கியா இருந்துச்சு. ஏன்னா என்னோட ப்ரிடிக்ஷனும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் டவுன் சைடு தான் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா மார்க்கெட் கால் சைடு கொண்டு போனாங்க. பட் ஆனா கால் சைடுல கொண்டு போயிருந்தாலும் கால் சைடு பெருசா பிரீமியம் மூவ் ஆகல. புட் சைடு பெருசா பிரீமியம் மூவ் ஆகல. ஸோ இன்னைக்கு மார்னிங்கே சொல்லிட்டோம், இன்னைக்கு வந்து மார்க்கெட் சைடுவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் சைடுவேஸா இருக்கும்போது நம்ம மார்க்கெட் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பேசாம இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சாய்ஸஸ். ஸோ உதாரணத்துக்கு ஏன் மார்க்கெட்டால இங்க வந்து புட் சைடில் வந்து இறங்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து 24,300 காலன் புட்டில் நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா இதில் பாருங்க, இதில் கீழே லெவலுக்கு கீழே வரவே இல்லை. அதாவது ஸ்டார்டிங்லேயே கீழே லெவலுக்கு கீழே வரவே இல்லை. இங்கே பாருங்க, கீழே லெவலுக்கு மேலே போகவே இல்லை. 24,300ல கீழே லெவலுக்கு மேலே போகவே இல்லை. ஸோ அப்பவும் நமக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா, மார்க்கெட் ஒன்று சைட்வேஸாக இருக்க சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் அப் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ நீங்க 24,300ல நம்ம 210ல நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 280 டார்கெட், அதை மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் மார்க்கெட்ல நடந்திருக்கு. பட் ஆனால் இது வந்து இந்த மூமெண்டம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் மூவ் தான். பட் ஆனால் இதை வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு சடனாக ஃபாலோ ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு ஏறிட்டாங்க. ஸோ வந்து இதை வந்து அன்எக்ஸ்பெக்டட் மூவ் தான் சொல்ல முடியும். பட் மார்க்கெட் ஆக்சுவலி இன்னைக்கு சைட்வைஸ் மார்க்கெட் தான். ஏன்னா நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு கீழேயும் வரல, ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு மேலேயும் போல. அதே மாதிரி புட்லையும் பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு கீழேயும் வரல, அதிகமாக ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு ஹைக்கு மேலேயும் போகல. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவல்ஸ்குள்ளே மார்க்கெட் இன்னைக்கு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் எப்படி பார்க்குறோம், நம்ம காலையிலே கண்டுபிடிச்சிருந்தோம்னா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.